உங்கள் ஃபோனில் குரோமில் போய்க்கங்க. குரோமில் போயிட்டு நீங்கள் என்எஸ்டிசி ஸ்கில் ஹப் அந்த மாதிரி அடிங்க. என்எஸ்டிசி ஸ்கில் ஹப் அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டல் நமக்கு வரும். அதாவது ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப்புன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்டல் வந்துடும். அதில் மேலே ரிஜிஸ்டர்னு இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணி உங்களுக்கு லேர்னர் பார்ட்டிசிபெண்ட்னு வரும். இப்போ இந்த லேர்னர் பார்ட்டிசிபெண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை அடிக்கலாம். அது எந்த செல்ஃபோன் நம்பராவது இருக்கலாம். அதாவது உங்கள் ஆதார் லிங்க்டு செல்ஃபோன் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்க நம்பர் இருக்கலாம். எந்த செல்ஃபோன் நம்பர்னாலும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். செல்ஃபோன் என்ட்ரு பண்ண உடனே கீழே வந்து லாகின் இருக்கும். லாகின் கொடுத்துக்கங்க. செட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இந்த செட் பாஸ்வேர்டில் 1234 அப்படி தான் எல்லாருமே நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றும் செட் பண்ணக்கூடாது. எல்லாருமே 1234 தான் செட் பண்ணணும். இது செட் பண்ணி உடனேயே உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வந்தோடனே அந்த மொபைல் ஃபோனோட ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணணும். உங்கள் செல்ஃபோனுக்கு வந்த நம்பரை ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ண உடனேயே அது இந்த மாதிரி கேட்கும். இதில் ஓகே கொடுத்துருங்க. டிவைஸ் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே போயிடும், போர்ட்டலுக்கு உள்ளே போயிடும். இப்போ உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் பை ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை அடிங்க. இப்போ நீங்கள் ஆதார் நம்பரை வந்து எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தான் இதில் அடிக்கணும். ஆதார் நம்பருக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தான் இங்கே அடிக்கணும். வேறு நம்பர் அடித்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த நம்பரை நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூவும் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல, அதுக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதான் ஆதாருக்காக எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நம்பரை வாங்கி நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். இதான் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஓடிபி போடணுன்னா இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி கன்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் ஹேஸ் பீன் வெரிஃபைடுன்னு வரும். இந்த பக்கம் வந்த உடனே இதில் பாருங்களேன், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதில் ஷோ இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஷோ இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அடுத்து உங்களுடைய பேர் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ண முடியும். இப்போ இதில் மிஸ்டர், மிஸ்ஸஸ் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குங்க, உங்களுடைய இமெயில் ஐடி. நீங்கள் ஒரு இமெயில் ஐடியை உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடியை கரெக்டாக அடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்கும். ஓபிசி, எஸ்சி, பிசி, ஜென்ரல் அப்படி கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்டட் அட்ரஸ் டைப் எங்கே இருக்கிறீங்க, அர்பனில் இருக்கீங்களா, ரூரலில் இருக்கீங்களா, அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நிறையா ஸ்டேட் இருக்கும். அதில் வந்து நம்ம தமிழ்நாடுங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். தமிழ்நாடுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எல்லா ஸ்டேட்டும் வரும். அதில் தமிழ்நாடை நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தமிழ்நாடு வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிடுறோம். அப்புறம் டிஃப்ரெண்ட்டு ஏபிள்டான்னு கேட்கும். நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்கும். அதில் உங்கள் ஊர் வருதான்னு பாருங்கள். அந்த ஊரை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அதில் எந்த ஊராவது ஒரு ஊரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர் கேட்பாங்க. அப்பா பேர் வந்து நீங்கள் ஆதாரில் இருக்கிறத மாதிரி கவனமாக எழுதணும். நீங்கள் நம்மளாக அடிக்கக்கூடாது. ஆதாரில் அப்பா பேர் எப்படி அடித்து வச்சுருக்காங்களோ
அதே மாதிரி நீங்கள் இங்கே அடித்தா தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால் ஆதாரை பார்த்து உங்களுடைய அப்பாவுடைய பேரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா பேர் கேட்பாங்க. அம்மா பேர் அடித்த உடனே நீங்கள் வந்து சிங்கிளா மேரிடான்னு கேட்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீம்ஸான்னு கேட்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. +2 10th அதுக்கப்புறம் டிகிரி எதுனாலும் பரவாயில்ல, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷருங்கிறத போடுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக ஃப்ரெஷரான்னு கேட்டால் ஃப்ரெஷர்னு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதை பார்த்து வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்எம்எஸ்ஸு, இன்டர்நெட்டு, ஃப்ரெண்ட்ஸு, டிபின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண உடனே இந்த மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா PMKVYன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்துடும். இதில் பாருங்கள், இதில் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்ம என்ன செக்டாரில் படிக்க போகிறோமோ அதை அடிங்க. ஸ்போர்ட்ஸ்னு அடிச்சிங்கன்னா திவ்யான் சக்தி ட்ரைனிங்னு வரும். அதை கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் அசிஸ்டண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இப்போ நம்ம படிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை போட்டிங்கன்னா நிறைய பேட்ச் ஐடி வரும். அதில் நமக்கு எந்த பேட்ச் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கோ அந்த பேட்ச் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஷோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சது.